ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்குல வெளியாகி தமிழ்லயும் டப்பாகி வெளிவந்திருக்கிற ஒரு சென்டிமெண்ட் கலந்த படமான இருமுடி கட்டு படம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆந்திரால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கதையை ஆரம்பிக்குது. ஹீரோவான ரவி தேஜாக்கு மனைவியா பிரியா பவானி சங்கர் வராங்க, அன்பான பொண்ணா நக்ஷத்ரா வராங்க. ரவி தேஜா இந்த படத்துல ரொம்ப கோபப்படுற பர்சனா இருக்காரு. இன்னொரு பக்கம் குடிக்கு அடிமையான ஒரு பர்சனாவும் இருக்காரு. ஆனா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருக்கும் போது மட்டும் அவர் குடிக்க மாட்டாரு. மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. மணிகண்டா அப்படின்னு பேரு வச்சிருக்கிற தன்னோட மகள் தான் அவரோட உலகமாவே இருக்கு. அந்த ஊர்ல குருசாமியா சாய்குமார் வராரு. ஸ்கூல் டீச்சரா சுவாசிகா வராங்க. ஆனா அவங்கனால ஸ்கூல்ல இருக்கிற மாணவிகள் எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சில பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஒரு கட்டத்துல ரவி தேஜோட மகளும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. மகன் எப்படி இறந்தா, அதோட காரணம் தான் என்ன அப்படின்னு ரவி தேஜா எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கான காரணமானவங்களை என்ன செஞ்சாரு அப்படிங்கறதான் இருமுடி கட்டு படத்தோட மீதி கதை. தெலுங்குல பல படங்கள்ல மாஸ் ஹீரோவா நடிச்ச ரவி தேஜா இதுல ரொம்ப குடிகாரனா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாசக்கார அப்பாவும் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐயப்ப பக்தராவும் 3 பரிமாணத்துல வராரு. அவரோட இயல்பான நடிப்பு, முன்கோவம், வில்லன்களை அடிக்கிறதுன்னு எல்லா இடத்துலயுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு.